ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட் சிசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா 30 டேஸ் க்ளீனிங். அதாவது 30 நாள் எந்த ஒரு மெய்டோட ஹெல்ப்பும் இல்லாமல் நாமளே எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ டே 1 வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீடு ஃபுல்லாக ஒட்டரை அடிக்க போகிறோம். ஸோ இந்த ஒட்டரை அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி 10 மினிட்ஸ் ஒர்க் தான். இதை நம்ம மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும். இது வந்து பெருக்கிறதுக்கு முன்னாடி ஒட்டரை அடிச்சுட்டு நம்ம வீடு பெருக்கிட்டோம்னா க்ளீன் ஆகிடும். ஸோ டே 2 வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற அத்தனை பிளாஸ்டிக் திங்ஸையும் நம்ம வாஷ் பண்ண போகிறோம். அதாவது இந்த 30 டேஸ்ன்னு நான் சொல்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி 1 hour தனித்தனியாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து க்ளீனிங் டைமில் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஸோ இந்த பிளாஸ்டிக் திங்ஸ்ன்னு நான் சொல்கிறது வந்து சீப்பு, சோப்பு டப்பா, இந்த மாதிரி நல்லா அழுக்குப்படுகிற பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து நாம் வாஷ் பண்ணி வச்சிடுறோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பக்கெட்டு, டஸ்ட்பின்னு, அப்புறம் ஸ்டூல்ஸு, மக்கு எல்லாத்தையும் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஒரு வாஷ் கொடுக்கணும். வாஷ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசு மாதிரி இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி வச்சோம்னா எல்லா பக்கெட்ஸ், எல்லா திங்ஸுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா புதுசு மாதிரியே இருக்கும். நம்ம அடிக்கடி புதுசு எல்லாம் வாங்க தேவை கிடையாது. ஸோ நம்ம கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஸோ டே 3 வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீடு மாப் பண்ண போகிறோம். ஸோ நான் மாப்பிங் வந்துட்டு எப்போவுமே Thursday பண்ணுவேன். நான் வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுவேன். ஸோ வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணணுங்கிறதுனால வியாழக்கிழமை வந்துட்டு நான் வீடு ஃபுல்லாக நல்லா மாப் பண்ணிடுவேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வீட்டோட கார்னர்ஸ், அதாவது செவத்து ஓரமாக இருக்கிற அழுக்குங்களெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ முக்கியமாக வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா பிசுக்கு படியும். அது வந்து நார்மல் மாப்பிங்லலாம் போகவே போகாது. கண்டிப்பாக நம்ம உட்காந்து அதுக்கு ஸ்ட்ரெயின் எடுத்தால் மட்டும்தான் போகும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் என்னென்ன கார்னர்லலாம் அழுக்கு இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா பாருங்கள். ஸோ நான் வந்து மிஸ்டர் மசில் வந்து எங்கெல்லாம் கார்னர்ஸில் அழுக்கு இருக்கோ அங்கெல்லாம் அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி ஒரு ஈர துணி வச்சு துடைக்கிறேன். ஸோ தட் இது வந்து எல்லா கார்னர்ஸும் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா பெட்ஷீட்ஸு. ஸோ பெட்ஷீட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மந்த்லி ட்வைஸு நான் வந்து வாஷ் பண்ணுவேன். ஸோ 2 weeks ஒன்ஸ் கண்டிப்பாக பெட்ஷீட்ஸ் வாஷ் பண்ணியே ஆகணும். ஸோ எல்லாமே 2 செட்டு வச்சுருப்பேன். ஸோ ஒரு செட்டு வாஷிங்கில் இருக்கும்போது இன்னொரு செட்டு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ மந்த்லி ட்வைஸ் வந்து 2 days வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிடணும். ஸோ இது வந்து வாஷ் பண்ணி இன்றைக்கி வேறு எதுவுமே பண்ண தேவையில்லைன்ற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 10 minutes ஒர்க், அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா விண்டோஸ் அண்ட் கிரில்ஸ். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். ஏன்னா அவ்வளோ டஸ்ட் இருக்கும் இதில். ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக இதை நாம் தான் பண்ணணும்னு இல்லை, நம்ம பசங்கக்கிட்ட சொல்லி கூட நம்ம செய்ய வச்சிடலாம். ஸோ தட் பார்த்திங்கன்னா இந்த இடுக்கு இதெல்லாம் வந்துட்டு நல்லா க்ளீனாக இருக்கணும். எப்போவுமே இப்போ மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் மந்த்துக்கு அது க்ளீனாக தான் இருக்கும். ஸோ எவ்ரி சாட்டர்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டாய்லெட்ஸ் அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸு, ஃப்ளோரு எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ நான் ஏன் சாட்டர்டே சொல்கிறேன்னா, சாட்டர்டே தான் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டு குழந்தைங்கள்லாம் 2 daysக்கு கண்டினியூஸாக வீட்டில் இருப்பாங்க. ஸோ அதனால் அன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், எல்லோரும் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த மாதிரி பாத்திரம் கழுவுற இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கலாக இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல உப்பு காரெல்லாம் நிறைய படியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்த வந்து கண்டிப்பாக நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப உப்பு காரம் இருந்ததுன்னா ஆசிட் போட்டோ, இல்லை ரொம்ப நார்மலான கரைங்க தான் இருக்குது அப்படின்னா டைல்ஸ் கிளீனர் போட்டோ நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். முக்கியமாக இந்த டேப்பு, அதை சுற்றி இருக்க உப்பு கரை, அந்த இடுக்குங்கள்லாம் நம்ம வந்து நல்லா ப்ரஷ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த இடம் மெயின்டைன் ஆகும், இல்லைனா ரொம்ப காரை பிடிச்சிடும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை காய வச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும். அங்கே சேர்ந்துருக்கிற ஏதாவது தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடணும்.